ஆல்ரெடி போடு போடு. என்னடா போடுறா? ஏய் என்னடா பண்ற? கண்ட்ரோல் மட்டும் தான்டா இருக்கணும். சரிடா ரெடி. என்ன ப்ரோ அங்க போடுற? என்னடா நீ எடுக்கிற அன்றாம் ஸ்டைல் என்னன்னு எனக்கே தெரியல, போல கேவலமா எடுக்கிற. சொல்லி காட்டுறேன். டேய் வாடா சொல்லி தரேன். டேய் நீ அன்றாம் எடுக்கும்போது உன் கை எப்படி இருக்குன்னு பார்த்தனா நல்லா செட் பண்ணிக்கோ. ஷோல்டர் லாக் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோ. இதுல உன் ஆர்ம்ஸுக்கு மேலேயும் பால் படக்கூடாது, இதுக்கு கீழேயும் படக்கூடாது. பால் எங்க படணும்னு பார்த்தா இந்த இடத்துல மட்டும் தான் பால் படணும். இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாலே பால் கரெக்டாக மீட் ஆயிரும். அடுத்து நீ அன்றாம் எடுக்கும்போது எப்போதுமே கையை இப்படி க்ளோஸ் பண்ணி பழகி இந்த மாதிரி எடுக்காது. ஏன் பார்த்தா உனக்கு ஒரு கை மேலே இருக்கும், பால் படும்போது என்ன பண்ணும் பட்டு பட்டு சைடில் போகும், இல்லாட்டி மிஸ் பாஸ் ஆகும். இப்படி எடுத்து பழகாத. அதுக்கு பதிலாக நீ அன்றாம் எடுக்க ரெண்டு ஸ்டைல் யூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையை வச்சுக்கோ, செகண்ட் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ணிட்டு ஷோல்டர் லாக் பண்ணி இந்த பொசிஷன் அன்றாம் எடுத்தா பாஸ் மிஸ் பாஸ் ஆகாது. அடுத்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேற வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வர பொசிஷன் டவுன் பண்ணிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு நீ கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு ஷோல்டர் லாக் பண்ணிட்டு இந்த ஸ்டைல ட்ரை பண்ணி பாரு. இதுமே அன்றாம் பொசிஷன் கரெக்டா இருக்கும், பாஸ் பண்ணாலும் ஈஸியாக கொடுக்க முடியும். அன்றாம் பாடி ஸ்டைலுக்கு ஒரு 8% இருக்கு, அதவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெடியா நின்னுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காலை லைட்டா நவுட் வச்சுக்கோ. செகண்ட் அப்படியே தூக்கி முன்னாடி வை. 3 பார்த்தா அப்படியே நல்லா பென் பண்ணிக்கோ. 4 பார்த்தா இந்த மாதிரி கையை வச்சுக்கோ. 5 வந்து பார்த்தா நம்ம அப்போ அன்றாம் ஒரு ஸ்டைல் சொல்லியிருந்தோம், அதை யூஸ் பண்ணிட்டுக்கோ. 6 பார்த்தா அப்படியே ஷோல்டர் லாக் பண்ணிட்டு 7 கீழே 8 மேல. சரியா? அன்றாம் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீயா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் செட் பண்ணிக்கோ. அதுக்குன்னு ஸ்டைல்லாம் கிடையாது, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். நீ என்ன கத்துக்கணும்னா இப்போ நீ நார்மலா பால் வரும்போது நீ எந்த ஸ்டைல் வேணாலும் பாலை எடுத்து ஈஸியாக மீட் பண்ணிடுவா. அதை ஃபுல் அட்டாக் பண்ணும்போது தான் உனக்கு அந்த பாடி ஸ்டைல் தேவை. அப்போ உனக்கு ரைட் கால் பவரா இல்லாட்டி லெஃப்ட் கால் பவரான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. நான் எப்போதுமே ரைட் யூஸர் தான், அதாவது ரைட் கால் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ரைட் காலை முன்னாடி ஸ்டேபிலிட்டியாக வச்சுட்டு லெஃப்ட் காலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இப்படி வச்சுட்டு இந்த பொசிஷனில் நான் ஆடுவேன். இப்போ பால் முன்ன போனாலுமே போயிட்டு இந்த ஸ்டைல் எடுப்பேன், இப்போ பேக்கில் போனாலுமே போயிட்டு இந்த லெஃப்ட் காலை வச்சுட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி எடுப்பேன். இது அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், உனக்கு ஒரு ஸ்டைலை நீ கண்டுபிடிச்சிக்கோ.